லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவன் வந்தானா வரலன்னா நான் வேலையை பாருமா நீ. அவங்கெல்லாம் வந்தால் வேலைக்கு ஆகாதுமா. அதெல்லாம் வந்து ஆட்சியெல்லாம் வந்து இவங்க வந்து பணத்துக்கு தான் ஈடுபடுவாங்க. ஆனால் ஸ்டாலின் பணத்துக்கு ஆசைப்பட முடியாது. ஏழுங்க நல்லா இருக்கான்னு தாம்மா பாடுபடுவார். ஆளுங்கட்சி தானே இப்போ இருக்கிற இடத்துல ஜெயிக்க போகிறாங்க. அதில் யார் இப்போ எதிர்த்து போட்டிட்டாலும் தோக்க போகிறாங்க. அந்த செலவு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வாக்குவாடு வாங்கிடுறாங்க. சுயேட்சை அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோன்னு சொல்லி இல்லைங்கம்மா, அது வந்து அவங்களுடைய விருப்பம். அது தேர்தல் இப்படி சரியில்லாமல் நடக்கும். அதனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். அது எப்படிங்கம்மா செய்ய முடியும்? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது, மத்திய கவர்மெண்ட்டு. இது வந்து ஒரு சாரெல்லாம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் சும்மா அவங்க தேவையில்லாத வார்த்தை. அவங்களுக்கு பிடிக்கல விட்டுட்டாங்க, அதோடு விட்டுற முடியாது. அதுக்காக எலெக்ஷனில் நல்லா நடக்காத வைக்காருன்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த காலத்தில் யார் அது மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிப்போச்சு, தப்புங்கம்மா. கண்டிப்பாக அவர்லாம் நின்றா சான்ஸே கிடையாது. அவருக்கெல்லாம் ஓட்டே விழுவாது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்று காங்கிரஸ் நிப்பாட்ட வச்சா காங்கிரஸ் ஜெயிக்கும், இல்லை டிஎம்கே ஜெயிக்கும், இல்லை கூட்டணி கட்சிங்க யாரை நிற்க வச்சாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. எடப்பாடிக்கெலாம் ஓட்டு விழுவுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்க தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் தான். இதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு. தமிழகத்திலேயே ஆர்கே நகர் தொகுதியில் நம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட போது உலகமே பார்த்து கொண்டு தான் இருந்தது, எப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று. இந்த நேர்மையாக நடக்காது என்று சொல்லி மத்தியில் இருக்கிற தேர்தல் கமிஷனர்கள் பார்வையாளராக வருவார்கள், உலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளராம் பார்வையாளர் வருவார்கள், தமிழகத்தில் இருக்கிற மீடியாக்கள்லாம் பார்வையாளராக இருப்பார்கள். இவர்களெல்லாம் கண்ணை கட்டிவிட்டு ஒன்றும் தமிழ்நாடு சர்க்காரை சேர்ந்த ஆட்சியாளர்கள் ஒன்றும் கண்ணை கட்டிவிட்டு அவர்கள் ஜெயித்துவிட போவதில்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட தெளிவாக இருக்கிறார்கள். நின்றால் நாம் தோற்று விடுவோம். நாமே இருக்கிற கட்சிகளே நாம் சிதறுண்டு போய்விட்டோம். நாம் ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம் என்று சிதறுண்டு போய்விட்டோம். நாம் நின்றால் ஜெயிக்க முடியாது, இந்த மக்கள் நம்மளை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணிக்கிறார்கள். அது பயத்தின் காரணமாகத்தான் நிற்க மாட்டேங்கிறாங்க. பயம் இல்லைன்னு சொன்னால் தான் தேர்தல் என்பது ஜனநாயகம். ஓட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வேறு. கண்டிப்பாக தேர்தலில் நிற்கணும். நின்னா தான் தேர்தலில் ஒரு கட்சி இருக்கிறதாக அர்த்தம், இல்லைன்னா இல்லை அர்த்தம் கிடையாது. பொய் பேசுவதிலே கெட்டிக்காரர்கள். ஜெயலலிதா அம்மையார் 75 நாள் இது மருத்துவமனையில் இரும்போது கூட அவர்கள் இட்லி சாப்பிட்டார்கள், சட்னி சாப்பிட்டார்கள், எல்லாம் கீழே பொய் சொன்னவர்கள். இதையும் பொய் சொல்லி அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அதிமுக அவர்கள் இந்த ஒரு பொய்யை சொல்கிறார்கள். நேர்மையாக நடக்காது, அதனால் நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம் என்று சொல்வது பொய் தான். கண்டிப்பாக நேர்மையாக தான் நடக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சீட்டால் அவங்க ஜெயிச்சும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எந்த ஒரு இதில் வந்து ஒரு குளறுபாடோ மறைமுகமாக வேறு மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லேசாக இருக்குது. திருப்பியும் உட்காந்துட்டாங்கன்னா மக்கள் நம்ம கூட இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கும். ஆனால் அது வேஸ்ட்டு, பகல் கனவு. அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அவர்களுக்குள்ள எல்லாருமே ஓபிஎஸ்ஸை சேர்க்கணுங்கிற ஒரு குரூப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு குரூப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருடன் கழுத்து காலில் தேல் கொட்டியதை போல தன்னைத்தானே காலவாரி கொள்ளுகிறவர்கள் தான் அவர்கள். அதனால தான் பயத்தின் காரணமாகவே தேர்தலில் நிற்க மறுக்கிறார்கள். பயந்துக்கிட்டு போட்டியில்லை, அவ்வளோ. என்ன ஏற்கனவே 40 சீட்டும் போயிட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு நம்ம வீணாக இது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு செயல்படுத்தணும்? சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது, இதுதான் ஐடியா. ரெட்டையில் வந்து அம்மா காலத்தில் ரெட்டையில் வந்து செம்மையாக இருந்தாங்க. இது இப்போதைக்கு பார்த்தா ரெட்டையில் யாருமே ஓட்டு போட முடியாது. எதனாலலாம் அவங்க பண்ண இது சூழ்ச்சியால் அவங்க போட மாட்றாங்க. இதில் வந்துன்னா அவர் நல்லது பண்ணுறதோ கெட்டது பண்ணுறதோ இதே அம்மா இருந்தால் நல்லா செய்வாங்க. இவங்க செய்ய மாட்றாங்க. அதால் பாதி பேர் எங்களை மாரி ஜனங்களாம், ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் இந்த இதில் இருக்கிறப்போ சூரியன் தான் நாங்கள் போடுறோம். இதான் உண்மை. நான் ரெட்டையில் வந்து இல்லை, அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் வேஷ்டிமா அவர் இல்லை. மேக்ஸிமம் எப்போ இடைத்தேர்தல் நடந்தாலுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அது
பணபலமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். எல்லா தொகுதியில் உள்ள எம்எல்ஏவுமே வந்து அந்த தொகுதியில் தான் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 99% ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. பட் இந்த வாட்டி ஏடிஎம்கே போட்டியிடாத காரணம் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களே சொல்லியிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த எம்பி எலெக்ஷன்லேயே அவங்க அந்தளவுக்கு சீட்டு வாங்கலாம். ஸோ அதனால் அதில் ஜெயித்தாலுமே அதில் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுதான் மேடம். ஏன்னா இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே பயங்கர தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மேக்ஸிமம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர வேறு யாருமே ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த ஒரு காரணம் இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ரீசன் இருக்கலாம் கண்டிப்பாக. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது. அதான் எதுக்கு செலவு பண்ண அவர் கருத்து அது. எப்பயுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கும். மற்ற கட்சி துட்டு செலவு பண்ணுறாரு, அது இந்த கோஷம் துட்டு போனான்ட்டார். இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போதே பின்வாங்கிச்சு. முறை சரி வராதுன்னு ஜெயலலிதாவே பின்வாங்கினாங்க. அது சட்டம் ஒழுங்கு சரி வராது, முறையான தேர்தலாக இருக்காது அப்படின்னு அம்மா இருக்கும்போதே அது இது பண்ணாங்க. ஆளுங்கட்சி தான் எப்படியா இருந்தாலும் திமுக கவர்மெண்ட்டு தான் எப்படி ஜெயிக்கும். அதனால ஏடிஎம்கே நிற்கலன்னு சொல்லுது. இது எல்லாமே பொதுவான ஒரு நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த இந்த களத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அது கலைஞராகட்டும், முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவாகட்டும், எல்லாருமே வந்து இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. வரலாறு இருக்குது. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் எதுவும் ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதில் பொதுவாக வந்து எதிர்க்கட்சி தோற்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டா அவங்களுடைய பலம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு களத்தில் ஒரு தவறான ஒரு முற்போக்கு சிந்தனையோ பிற்போக்கு சிந்தனையோ உருவாயிடும் அப்படின்றது தான். மீதி ஒன்றும் இல்லை. இதில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தலைவர் பதவிக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தை கூட சில பேர் புறக்கணிச்சிருக்கலாம். மீதி ஒன்றும் இதில் சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் இருக்காதுன்றது தான் என்னுடைய எண்ணம். கட்சியோட இது பலப்படுத்திக்கிட்டு மறுபடியும் அடுத்த 26 தேர்தலில் போட்டியிடலான்னு நினச்சிருப்பாங்க. இது எப்படி மற்ற கட்சிகள் பேஸ் பண்ணதுன்னு பார்த்துட்டு இது பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. ஸோ மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பிரிஞ்சிருக்கலாம், நாளைக்கு வந்து திரும்ப அதே ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் ஏடிஎம்கே வந்து ஒரு வலுவான கட்சியாக வரும். கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அது எப்படிங்கம்மா செய்ய முடியும்? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது, மத்திய கவர்மெண்ட்டு. இது வந்து ஒரு சாரெல்லாம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் சும்மா அவங்க தேவையில்லாத வார்த்தை. அவங்களுக்கு பிடிக்கல விட்டுட்டாங்க, அதோடு விட்டுற முடியாது. அதுக்காக எலெக்ஷனில் நல்லா நடக்காத வைக்காதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த காலத்தில் யார் அது மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகி போச்சு, தப்புங்கம்மா.